நாங்க களவாடல, பொய் சொல்ல, யார்ட்டையும் குடுக்க வாங்கல, பெண்ணி அதை நாங்க ப்ரப்போஸ் பண்ணல. வெள்ளக்காரன் என்ன செஞ்சிருக்கான், என்னடா அந்த ஒரு ஊர் மட்டும் எப்பயுமே வர மாட்டேன் கம்பு எடுத்துக்கிட்டு எத்தனை தாங்க முடியும், அவன் குண்டை போடுறோம் சார். திருப்பி வந்தவன் பட்டு போட்டுன்னு சுட்டு போட்டு போய் அந்த வயக்காட்டுக்குள்ள. 1948 வருடத்துல ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆளும்போது குற்றப்பரமசனத்தை எதிர்த்து நின்று ஒரு குறிப்பிட்ட மக்களை சுட்டே கொண்டாங்க. அந்த ஊர் தாங்க பெருங்காமநல்லூர். இது தேனி மாவட்டத்துல இன்னுமே இருக்கு அந்த ஊர். அந்த ஊர் தியாகிகளை அவங்க கருதப்படுறாங்க. அது எதுக்காக கொண்டாங்க, எந்த இடத்துல சுட்டு கொண்டாங்க அப்படின்ற பத்தி டீட்டெயிலா நம்ம அங்குள்ள கிராமத்து மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க பாக்குறதாங்க பெருங்காமநல்லூருடைய தியாகிகள் நினைவு பொதுநல சங்கம் அவங்க நிர்வகிக்கப்பட்டது. உண்மையில இதை பார்க்கும்போது 1942 வருடத்துல இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு நடந்ததை பத்தி ரொம்ப பெருமிதமா இருக்கு. அதான் அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சும் போது இன்னும் நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து நடந்துருக்கு. சரி, அந்த நடந்த சூழ்நிலையில என்ன செஞ்சாங்க, ஒரு 6 மணிக்கு இங்க இருக்கிற கிராமம் ஊரா போய் அங்க கையெழுத்து போட்டு படுத்து கிடக்கு. காலையில விடிய காலை 6 மணிக்கு விட்டுருவாங்களாம். சரி. அப்படி சூழ்நிலை வந்துக்கே இருந்திருக்கும் போது இந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சிருக்கு, ஐயா அங்க வாங்க, நாங்க களவாடல, பொய் சொல்ல, யார்ட்டையும் குடுக்க வாங்கல, பெண்ணி அதை நாங்க ப்ரப்போஸ் பண்ணல, அதனால நாங்க ஏன் வரணும், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஒரு தாராள போலீஸ்காரருக்கு வெள்ளக்காரருக்கு தாராள நடந்துட்டு. ஓகே. அந்த நடந்த சூழ்நிலையில இவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி பார்த்துட்டு அப்ப இந்த ஒரு ஊர் மட்டும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கணக்கு போகவில்லை. நாங்க யார்கிட்ட கொள்ளையடிச்சோம், யார்ட்டையும் கம்பு சோளத்தை களவாடல, நாங்க நேர்மையா இருக்கோம், எங்களை ஏன் ரேட் சட்டை எடுத்து வைக்க வரமாட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கும் போது கொஞ்ச நாள் ஓடிக்க இருந்திருக்கேன். அவன் வெள்ளக்காரன் என்ன செஞ்சிருக்கான், என்னடா அந்த ஒரு ஊர் மட்டும் எப்பயுமே வர மாட்டேன் இன்னைக்கு ஷூட்டிங் ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போடுறாங்க நீங்க மல்டி பண்ண. அப்புறம் ஒரு டயத்துல நம்ம வீட்டுக்கு பின்னாடி கம்மா இருக்கு. ஓகே. இந்த கம்மாயில கிராமம் ஒரு 18 கிராமமும் பெருங்காமநல்லூர் வந்தா நாங்க வரல, நாங்க வல்லராது இந்த ஊர்ல எல்லா பேரும் வந்துடுறாங்க. முழுசா 6 மணிக்கு அங்க ஸ்டேஷனுக்கு போகாம, சித்தி ஸ்டேஷன் போகாம இங்க வந்ததுனால அப்ப இவங்கள பேசி பார்த்துட்டு கட்டுப்படி ஆகல. அப்ப ஷூட்டிங் ஆடுற குர்ரான்ட்டியா அவங்க வெள்ளக்காய குருதையில துப்பங்கி அள்ளுமா வந்திருக்கான். நம்ம ஆளு ஏற்கா கலப்பு அதை தூக்கி நட்டுக்குது நீட்ல மாசம் ஒரு கிட்டத்தட்ட 7 அடி 8 அடி வரும். அதை பார்க்கையில நம்மளால என்ன செஞ்சுன்னு ஒரு அணுகுண்டு வச்சு போட்டுருந்தா அதை தப்பிச்சு போயிட்டான். அவன் இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் பூரிக்க ஓடி போய் நீங்க 60 கம்பெடுத்து தொழுக்கும். அவன் இந்த ஏற்கா தூக்கி அவன் கொல்ல போறான்னு அவங்க குரல் வெட்டி அங்கிட்டு போய் பார்த்துருக்கேன். சூட்டை வேட்டை வெட்டிக்கல. திருப்பி வந்தவன் பட்டு போட்டுன்னு சுட்டு போட்டு போய் அந்த வயக்காட்டு 16 பேர். ஆமா, இதுக்கு பின்னாடி கோயில் இருக்கு, அந்த கோயில் கணக்குல இருக்கு. அதுக்காண்டி நினைவு அங்க வெட்டி மீன் கும்புறாங்க. அதுல அவங்க சொலவு கம்பு எடுத்துக்கிட்டு எத்தனை தாங்க முடியும், அவங்க குண்டை போடுறோம் சார். அப்புறம் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-50 பேர்த்த வெட்டி கொண்டுருக்காங்க. ஆனா அந்த இது நம்ம வெட்டினது அவங்க கணக்கு கொண்டுக்கல, நம்மள மட்டும் தான் கணக்கு கொடுத்துருக்கான். இல்லைன்னா அவன் தோத்ததை அரிச்சுட்டு போவான்ல, அவன் வெள்ளக்காரன் செத்ததை கணக்கு கொடுக்கல. நம்ம ஆளு அந்த 16 பேர் 17 பேர் செத்துருக்காங்கல, இதை மட்டும் தான் கணக்கு கொடுத்து அவன் ஆள் தச்சு. அந்த சூழ்நிலை அப்புறம் இந்த 16 பேருக்கு ஒரு கட்டை வெண்ணில போட்டு மொத்தமா கட்டி உசோம்பி ஜிஹெச்சி கொண்டு போறாங்க. அங்க போய் போஸ்ட்மார்டம் பண்ணப்பட்ட ஆத்துல ஒரு ஆளுக்கு ஒரே ரகம் பொழிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஆளுல அவங்க கணக்கு இல்லையில, அது செத்தவன் கணக்கு அவன் சொன்னாட நம்ம வந்து தோத்து போகுது. நான் அந்த ஊர் ஷூட்டிங் பண்ணி ஆர்டர் பண்ணி மட்டும் அவங்க கொண்டு கணக்கு. இதுதான் நடந்தது. இதுக்கு 1948 வருடத்துல குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டும் குற்றப்பரம சட்டத்துக்கு கீழே அவங்க ரொம்ப வதக்கியிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அவங்களை எதிர்த்து கொண்டவங்களை ஒரே இடத்துல பதிச்சு அவங்க நினைவு சின்னமா இன்னுமே பெருங்காமநல்லூர்ல வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி இன்னும் டீட்டெயிலா இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் எதுக்கு ஊருக்கு டெய்லி வந்து அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி அரசாங்கம் அவங்க அப்போ 1920 அப்பதான் அடிச்சு தோந்துருவாங்க. போல எல்லா ஊரும் வாங்கிட்டாங்க. சரி. அப்புறம் ஊர்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க அவங்க போடலாம். அது எதுக்கு கையெழுத்து அவங்க போட போவாங்க கேட்டிருக்காங்க அவங்க வெள்ளக்காரங்க. ஆனா சர்க்கார் இல்லையா? ஓ, சர்க்கார். அதான் நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு நாள் வந்து போடணும். அந்த மாதிரி. ஓ, சரி 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 சரி. போட மாட்டோம் சண்டைங்க. அது வந்து எதுக்கு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இது பண்றீங்க, எதுக்காக வந்து கையெழுத்து? அதான் இப்ப ஊர் கட்டுமாடல நம்ம அரசாங்கம் யாரு? அதான் அதான் அதான். இப்ப எதுக்கு அரசாங்கம் ஒரு மந்திரி இருக்காரு,
இப்ப கருணாநிதி அவர் சொல்லத்தான் நமக்கு எடுத்துட்டாங்க. அது மாதிரி அவங்க சொல்றதை கேட்கணுன்றதுக்காக அவங்கதான் போலீஸ்காரங்க ஏறின வேலை வேலை எல்லாமே. அப்ப மந்திரி இந்திரி யாருமே இல்லை, அரசாங்க அவங்கதான் வெள்ளக்காரங்க எல்லாமே. ஆமா, அப்ப வந்து கையெழுத்து வாங்க போயில தகராறு நடந்திருக்கு. ஒரு ஊர் மட்டும் நாங்க போட முடியாது அப்படின்னு போட முடியாது, உனக்கு என்ன போட முடியாது, கட்டுப்பட மாட்டோம் கட்டுப்பட மாட்டோம் சொன்னதுக்கு சுட்டாகலாம். சுட்டு 2-3-4 கிளவி எல்லாத்தையும் சுட்டு போட்டு அப்புறம் அவங்க நேக்காலவோ கலப்பா இப்போ உழுகுறது வேடி தெரியும் இந்த உழுவுறது. அப்போ என்ன ஆச்சு, அவர் கிழமை காட்டுக்குள்ள பாட்டு இப்போ இது மாதிரி சொல்ல மாறவரை அது மாதிரி காட்டுக்காப்புல பயன்படுத்துற மாதிரி ஏய் பிங்கில் பைக் வச்சுட்டாங்க இருக்கிற ஆளுகளை போட்டு ஆள் ஏச்சாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெடிக்கலன்ட்டு வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டாங்களா? அப்புறம் ஆள் கையெழுத்து போட்டாலே பெருங்கானூர் வெள்ளக்காரனுக்கு கட்டுப்படாத ஊர் பேர் வாங்குறாரு. அப்புறம் ஒரு 10-50 வருஷம் 60 வருஷம் ஒரு காலம் கழிச்சு தொடரா சேர்த்தாரு எம்எல்ஏ வண்டி உள்ளாட்சி சேர்த்தாரு. அது அவரு நினைவு நாள் உருவாக்கி இந்த மாதிரி கட்டுப்படாமல் நடந்து மனுஷன் இப்படி வேற மண்ணில் பிறந்து அப்படின்னு அவர் எடுத்தாரு. எடுத்தாண்ட பிறகு அப்புறம் அவங்க மாமா இங்கே இருந்தாரு. எல்லாம் ஒரே சொல்றதுதான். அவங்க ஆமா அவங்க ஆத்தாரு தொடராசுக்கு அவங்க. ஓகே ஓகே. அவங்க அவங்க எல்லாமே கூட கட்டணும். அவங்க ஐத்தர் கவிஞருக்கு வந்து அவங்க தொடராச ஆத்தா வந்து ஐத்தர். ஸோ அவங்க நினைவு நாளா வந்து இங்க அங்க கட்டினாரு 5 கட்டி அப்ப மண்டபமா வச்சு அதையும் ஓடிச்சு அந்த ஊருக்கு இருக்குல்ல. ஆமா பார்த்தா இருக்கு. இப்ப இங்க இவர் வந்து அதுக்கு பிறகு ஏதோ ஒரு தாராள சண்டை வந்து அப்புறம் இவரு நானா தனியா போடுறேன் அமௌண்ட் தைக்கிறல. ஆனா திருவிழாக்கு வந்து இங்க வந்து சாமி போடுறாங்க. அங்க சாமி போடுவாங்க. அப்புறம் அது அவர் தனி ஆனா எல்லாத்தையும் பொறுத்தது எனக்கு இங்கதான் ஒரு இடத்துல பாய்ச்சது. அவருக்கு எங்க வச்சு ஆயிடுனாலும் அங்க வச்சுட்டாரு அவர் வராசி. அதில் போட்ட புக்கிச்சு அவர் இறந்துட்டாரு. இறந்தோடனே அவங்க அப்ப உள்ளவங்க அவங்க பாட்டம் பூட்டெல்லாம் தெரியும், அவங்களும் தெரியும். உங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லிதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா இடம் இறந்துருப்பாங்க. ஆமா 20 வருஷம் அப்படின்னு தெரியாது. சொல்ல போயிட்டேன் மக்கள் பேர் போட்டுக்கல 16 பேர். அப்புறம் அவங்களுக்கு ஏதோ சட்டையில் வச்சுட்டு ஒரு தனியாக அங்கே வச்சுட்டாரு. அந்த செத்தரக்கே வச்சுட்டாரு. ஓகே ஓகே. இது இடம் காணல, இதை அப்புறம் கேட்டு அவங்க காட்டுக்காரங்க தரமாட்டாங்க. அப்புறம் உள்ளவில கட்டினாரு. உள்ளவில அது மட்டும் அரசாங்கம் அதில் வந்து காணாதுட்டு அப்புறம் அங்கே கட்டு போட்டு நல்லா போட்ட ஒரு 15 மாதம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் மாதம். ஆமா சரி. அதுக்கப்புறம் இந்த காலத்துல அதுக்கப்புறம் வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க, ஆங்கிலம் போட்டாங்க. அப்புறம் அதான் அதுக்கு பிறகு அந்த நம்ம அந்த பீரியட் வந்தது. காஞ்சி பீரியட் அண்ணா அந்த பீரியட் வந்து சுதந்திர நாள் வாங்கி அப்புறம் வந்துச்சு. இப்பதான் உங்களுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணாரு காமராஜ் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து அப்புறம் வந்துட்டாங்க. அது பிறகு தமிழ்நாடுன்னு ஆக்கி அவங்க வடக்கட்டாங்க. காமராஜ் வடக்க விருதுநகர் அந்த பக்கம். ஆமா அப்புறம் தான் இங்க வந்தார். இங்க வந்து எல்லா மக்களும் பார்த்து அவர் மஞ்சள் போயிருக்காரு. அப்புறம் வந்து சுதந்திர நாள் வாங்கி அப்புறம் தான் தமிழ்நாடு ஆக்கி வெள்ளக்காரன் உழைச்சது. ஆனா இப்பவும் இங்க உள்ள மக்களுக்கு வந்து அந்த கௌரவம் வீரம் இருக்கும்ல, இப்பவுமே இருக்கும். யாருக்கும் அது போய் அடங்கக்கூடாது அந்த இது இருக்கும். அதனால இப்ப நம்ம தமிழ்நாடு இப்ப நம்ம மஞ்சள் வந்துச்சு. எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு அரசாங்கம் மாதிரி போலீஸ் செக்யூரிட்டி இப்படி மஞ்சள் சொன்னா எல்லாம் செய்யறாப்புல. அதே மாதிரி அவங்க அந்த வெள்ளக்காரங்க அப்படி சொன்னா அப்படி செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முதல் மஞ்சள் அவங்களே முதல் மஞ்சள் மாசம் வருவாங்களாம். ஓகே ஓகே. ஆளுக்கு இருக்கு அதெல்லாம் இல்லையா பாக்குறக்க. அப்புறம் ஒரு நேரத்தில் குதிரையிலே வருவாங்களாம். நடந்தாலும் வர மாட்டாங்க, குதிரையிலே வந்துட்டாங்க. அப்போ வந்தா வந்து வர பேச போட்டு தம்பி ஊரெல்லாம் போட்டுச்சு. சிரமத்துலேருந்து வெளியேறி வர்றது ஒரு வந்து போட்டுக்கிட்டு இப்படி கலக்கம் போய் திருச்சி போய் இப்படி போய் அந்த ரோட்டு அப்படி போடுறது. அப்புறம் ஒரு நாளைக்கு அப்படி உலகமே அவங்கதான் இருந்துக்காங்க. ஆமா அதுக்கு பிறகு இந்த ஒரு ஊரே மாற்றி அடிச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆமா
மாறிச்சு என்னடா உனக்கு நாங்கள் என்னடா கையெழுத்து போடுறது, உழைச்சிருக்கோம் நாங்கள் உனக்கு என்ன கட்டுப்பாடு ஏற்றுது. ஏற்றோன்னே அவங்க போட்டாங்க ஓகே ஓகே துப்பாக்கி கொண்டு. அப்போ துப்பாக்கி போட்டோன்னே அதில் ஒரு கிளவை மேலே பிடிக்குது சுலக மரவா வச்சு கண்ணு மாதிரி காட்டிருக்காப்புல அப்படியே துப்பாக்கி மாதிரி பாட்டுக்கிட்டு வரப்பில் வரப்பில் பாட்டுக்கு காமிச்சோடனே ஏய் இவங்களும் துப்பாக்கி வச்சுக்கோங்க முறையிலே மணி மாட்டம் போயிடுச்சு. ஓகே ஓகே அப்புறம் தான் உருவாக்கி பெருங்கான ஒரு பெருசு கட்டுப்படாதவங்க. பரம்பரை சட்டம் வந்து வயிற்றுல வளர்ற குழந்தை கூட பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் உள்ள போயிட்டாங்க, சிறையில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சாவு வரை அங்கே தான் இருக்கணும். அவ்வளவு ரொம்ப சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆங்கிலேய காலத்துல. அதுக்கு எதிர்த்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் எதிர்த்து நின்ற ஊர் தாங்க பெருங்காமநல்லூர். உண்மையிலே எனக்கு இங்கே போன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் மொத்தமாக கொண்டு போட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.